ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ அதை பற்றினா நம்ம எப்படி Hitfilm எக்ஸ்பிரஸில் ஒரு வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hitfilm எக்ஸ்பிரஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் Hitfilm எக்ஸ்பிரஸில் வீடியோ எடிட்டிங் டேப்பில் இருக்கேன். கம்பாஸ்டிங் ஷார்ட்டில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். லொக்கேஷனும் நேமும் செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்போர்ட் டேப்புக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு வந்து இது MP4ல் ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. இமேஜ் சீக்வன்ஸாக அப்புறம் வந்து டிரான்ஸ்பேரன்சியை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டரை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனா அந்த ஸ்டார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் 3 லைன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரிமூவ் டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா யூடியூப் 1080p HDன்னு வந்து செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து வீடியோவில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆடியோவை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா AAC ஆடியோ ஒன்லி அப்படிங்கிற ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆடியோவை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா PNG சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் சீக்வன்ஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா PNG சீக்வன்ஸ் வித் ஆல்ஃபா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் சீக்வன்ஸ் எல்லாம் வித் டிரான்ஸ்பேரன்சியாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். நீங்கள் டிரான்ஸ்பேரன்சியாக எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா PNG சீக்வன்ஸ் வித் ஆல்ஃபாங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வியூவர் அப்படிங்கிற டேப்புக்கு வந்துருங்க. இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரெண்டர் முடிஞ்ச உடனே நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எப்படி Hitfilm எக்ஸ்பிரஸில் வந்து உங்கள் வீடியோவை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு இன்னும் எப்படி கேடன் லைவில் ஒரு வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியலனா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.